ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சிவலிங்கா, கடம்பன், பவர் பாண்டியன்னு 3 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 படங்களுமே பெரிய அளவிலான பட்ஜெட் திரைப்படங்கள் தான். இந்த திரைப்படங்கள் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டைனர் அப்படின்னு ரிவ்யூவர்ஸ் கிட்டையும் பப்ளிக் கிட்டையும் நல்ல பேர் எடுத்த படம் தான் பாப்பாண்டி. இந்த படம் ஃபர்ஸ்ட் டே அப்ராக்சிமேட்டா 3 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 275க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆச்சு. மேலும் 15 கோடி ரூபாய் வசூல் பண்ணும் இந்த வீக்கெண்ட்குள்ள அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம பாட்டம் பூட்டம் பார்த்த பாதி விலங்க நம்ம ஐயங்க பார்க்கல, நம்ம ஐயங்க பார்த்த மீதி விலங்க நாம பார்க்கல. இன்னைக்கு நாம பார்க்குற விலங்க நாளைக்கு நம்ம பின்னாடி வர சந்ததிங்க பார்ப்பாங்களா என்னன்னு தெரியலன்னு இயற்கையை காப்பாற்றணும்னு முக்கியமான ஒரு கருத்தை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் கடம்பன். இந்த படம் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் 3.5 கோடி ரூபாய். மேலும் இந்த படம் 10ல இருந்து 12 கோடி ரூபாய் வரை இந்த வாரத்துக்குள்ள வசூல் பண்ணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன சிவலிங்கா 350க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சு. மேலும் பவர் பாண்டி, கடம்பனை காட்டிலும் இந்த படம் அதிகமான வசூல் தான் கொடுத்திருக்கு. இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் 5 கோடி ரூபாய். மேலும் இந்த படம் இந்த வாரத்துக்குள்ள 15 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணலாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.